அமெரிக்காவில் இருந்தபடி ஆபீஸில் அரசு கோப்புகளை பார்க்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய PNY வங்கிக்கு அழைப்பு விடுத்து பேச்சுவார்த்தை. தன்னம்பிக்கை சொற்பொழிவு என்ற பெயரில் மூட நம்பிக்கையை பரப்பிய மகாவிஷ்ணு மீது மேலும் 2 புகார்கள். மாற்றுத்திறனாளிகளை அவமதித்தல் நடவடிக்கை எடுக்க கோரி DGP அலுவலகத்தில் மனு. தான் எங்கும் ஓடி ஒளியவில்லை என மகாவிஷ்ணு விளக்கம். ஆஸ்திரேலியாவிலிருந்து இன்று மதியம் சென்னை திரும்பியதும் விளக்கமளிப்பதாக தகவல். இது ஓடி ஒளிவதற்கான ஒரு விஷயமே கிடையாது. எதற்காக நாம் ஓடி ஒளிய வேண்டும்? இப்போ ஓடி ஒளியக்கூடிய வகையில் என்ன நான் தவறான கருத்தை சொல்லிவிட்டேன். காவல்துறையினுடைய விசாரணைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு முக்கியமான விஷயத்திற்காகவும் நேரடியாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மதியம் 1:10 அளவில் உங்கள் அனைவரையும் விமான நிலையத்தில் சந்திக்கிறேன். அரசின் தவறுகளுக்கு கடைநிலை ஊழியர்களை பழிவாங்குவதா? மகாவிஷ்ணு விவகாரத்தில் சீமான் கேள்வி. $2000 வரையிலான டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு பரிவர்த்தனைகளுக்கு 18 விழுக்காடு GST விகித்த திட்டம் அடுத்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என தகவல். திருச்சியிலிருந்து காரைக்கால் செல்லும் பயணிகள் ரயிலில் புகை. திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தி அதிகாரிகள் சோதனை. தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலம். அதிகாலையிலேயே கோயில்களில் குவிந்த மக்கள். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி உற்சாக கொண்டாட்டம். பஜனை பாடியும் ஆரத்தி எடுத்தும் வழிபாடு. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மாவட்ட சிறையிலிருந்து வீடியோ கால் பேசிய கைதி. எனக்கு ராஜாராம் ஐயா நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு. அங்க இருக்கும்போது ஒன்னும் பிரச்சனை இல்ல. பயங்கரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. லோன்லாம் கேட்டா கொடுப்பாரு. தலைமை காவலரின் செல்போனை பயன்படுத்தி பேசியதாக குற்றச்சாட்டு. பயங்கரமா ஹெல்ப் பண்ணி. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் எக்ஸ்பிரஸில் ரயிலின் 2 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து. நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் பாதையை சீரமைக்கும் பணி தீவிரம். கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் போலி NCC முகாம் நடத்திய விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது. நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி கருணாகரனை கைது செய்து விசாரணை. கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்தியஞான சபைக்கு சொந்தமான இடம் ஆக்கிரமிப்பில் உள்ளதா என ஆய்வு. 34 ஏக்கர் நிலத்தை ஆய்வு செய்யும் வருவாய்த்துறை. பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக பெருந்திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி தொடக்கம். ஒப்பந்த புள்ளி வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு இடையில் விரைவில் ஒப்பந்தம். நவம்பர் 1 முதல் படப்பிடிப்பு நடக்காது என்ற அறிவிப்பை திரும்ப பெற நடிகர் சங்கம் அறிவிப்பு. சென்னையில் அரசு பள்ளிகளில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணு மீது மேலும் 2 புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. சென்னை அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை மாடல் பள்ளியில் தன்னம்பிக்கை ஊக்குவிப்பு என்ற பெயரில் பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனரான மகாவிஷ்ணு நடத்திய நிகழ்ச்சி பெரும் சர்ச்சையானது. அறிவியலுக்கு முரணான வகையில் மாணவர்கள் மத்தியில் அவர் பேசியதற்கும் அதை தட்டி கேட்ட பார்வை மாற்றுத்திறனாளி தமிழாசிரியர் சங்கரை அவமரியாதையாக நடத்தியதற்கும் கடும் கண்டனங்கள் எழுந்தன. இந்த நிலையில் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலசங்க தலைவர் தங்கம் மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்க கோரி DGP அலுவலகத்திலும் மாற்றுத்திறனாளிகள் நீதி இயக்கம் சங்க தலைவர் சரவணன் திருவொற்றியூர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளனர்.
புகாருக்குள்ளான மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவிலிருந்து இன்று சென்னை திரும்புகிறார். இதனிடையே அரசின் தவறுகளுக்கு கடைநிலை அதிகாரிகளை பழிவாங்குவதா என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குறிப்பிட்ட பள்ளிகளில் நடைபெற்ற சொற்பொழிவானது கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சகத்துக்கும் தெரியாமல் நடைபெற்றதா என கேள்வி எழுப்பியுள்ளார். அப்படி தெரியாமல் நடைபெறுகிறது என்றால் அதைவிட மோசமான நிர்வாக செயல்பாடு என்னவாக இருக்க முடியும் என்றும், ஒருவேளை பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சகத்தின் அனுமதியோடுதான் நடைபெற்றதென்றால் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பது என, யார் தண்டனை கொடுப்பது எனவும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஆசிரியர் தினத்தன்று ஆசிரியர் கால்களை மாணவ மாணவியர் கழுவி அதற்கு பூசைகள் செய்வது மாதிரியான நடைமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை எப்படி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது எனவும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தலைமை ஆசிரியர்களின் இடமாற்ற தண்டனையை தமிழ்நாடு அரசு திரும்பப் பெற வேண்டும் எனவும் சீமான் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள கோயில்களில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. உலக புகழ்பெற்ற புதுச்சேரி மணக்குளம் விநாயகர் கோயிலில் விநாயகருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகர் பெருமானை வழிபட்டனர். இதேபோன்று சேலத்தில் உள்ள ராஜகணபதி கோயிலில் விநாயகருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக பழ வகைகள், சந்தனம், இளநீர், விபூதி, மஞ்சள் என பல்வேறு பொருட்களால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ராஜகணபதிக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி கோயிலில் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து 25 வகையான பொருட்களால் விநாயகருக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டது. கோவை புலிங்குளம் முந்தி விநாயகருக்கு 50 கிலோ சந்தனத்தில் காப்பு அணிவிக்கப்பட்டு 2 டன் மலர்களால் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை வழிபடுகின்றனர். திருச்சி காரைக்கால் பயணிகள் ரயில் இன்ஜினிலிருந்து அதிக அளவு புகை வந்ததால் திருவெரும்பூர் ரயில் நிலையம் அருகே நிறுத்தப்பட்டது. திருச்சியிலிருந்து தஞ்சாவூர், திருவாரூர் வழியாக காரைக்கால் வரை பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயில் இன்று காலை திருவெரும்பூர் ரயில் நிலையம் அருகே வந்தபோது என்ஜினிலிருந்து அதிக அளவில் புகை வந்தது. ரயிலில் 350க்கும் அதிகமானோர் பயணித்த நிலையில் அவசரமாக ரயிலில் இருந்து இறக்கிவிடப்பட்டனர். விரைந்து வந்த ரயில்வே துறை அதிகாரிகள் தீயணைப்பு கருவிகள் மூலம் தீயை அணைத்தனர். இதையடுத்து அந்த ரயில் திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மாற்று ரயில் மூலம் பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர்.